வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா மிதியடி பாவக்காய் பொரியல். இந்த மிதியடி பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பாவக்காய் அப்படின்னாலே பாதி பேருக்கு வந்து கசப்புத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி பாதி பேர் சாப்பிட்றதே கிடையாது. அதில் இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னா பாவக்காய் பொரியலோ பாவக்காயில் எது பண்ணாலும் அதில் கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறதும் பண்ணுவாங்க. ஸோ பாவக்காய் அப்படிங்கிறது கசப்புத்தன்மை உள்ளது தான். நாம் உடம்புக்கு அந்த கசப்புத்தன்மை அப்படிங்கிறது தேவை. அந்த சாப்பிட்றது அந்த முறையாக காய்கறியில் அந்த உள்ள கசப்புத்தன்மை அப்படிங்கிறதோடு தான் சாப்பிடணும். ஒவ்வொரு பாவக்காயிலும் ஒவ்வொரு விதமாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி பாவக்காயிலையும் நிறைய விதமான டிஷ்ஷஸ் நான் வந்து போட்டிருக்கேன். பாவக்காய் 65 போட்டிருக்கேன், ஸ்டஃப்டு பாவக்காய் போட்டிருக்கேன். அதே மாதிரி பாவக்காயில் வந்து மசாலா ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் போட்டிருக்கேன். இப்போது நம்ம பண்ணுறது வந்து மிதியடி பாவக்காய் பொரியல். ஸோ இந்த மிதியடி பாவக்காய் பொரியல் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணுற விதமும் ரெண்டு விதமாக நாம் கட் பண்ணலாம். ஒரு விதம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இப்போது ரவுண்டாகவும் கட் பண்ணலாம் அல்லது நீட்டாகவும் கட் பண்ணலாம். இது உங்களுடைய ஆப்ஷன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீட்டு வாக்கில் உள்ள மாதிரி பொரியலாக தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து நீட்டு வாக்கில் தான் வெட்டியிருக்கேன். இந்த பாவக்காய் பொரியலில் வந்து நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெசரி வச்சுட்டு பண்ணுற ஒரு மெத்தடும் இருக்குது, காய்கறிகளை வெட்டிட்டு அப்படியே பண்ணுற மெத்தடும் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெசரி பண்ணுற மெத்தடு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெசரி பண்ணுற மெத்தடில் ரொம்ப டாப்பாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை குண்டு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் 1/4 மூடி, தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ நாம வந்து பாவக்காவை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்டே காட்டிருக்கேன். நீட்டமாக வேணாலும் வெட்டலாம், இல்லை இந்த ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் வெட்டலாம். அதே மாதிரி இந்த பாவக்காய் பொரியல் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து டைரெக்டாக அப்படியே வந்து தாளிப்பு போட்டு பண்ணலாம். இன்னொன்று வந்து நாம் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் ஊற வச்சு பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டாவது மெத்தடு தான் நான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாவக்காய்க்கு தகுந்த அளவுக்கு சால்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் வந்து நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கைகளில் பெசரணும். எதுக்காக அப்படின்னா இந்த பாவக்காய் நம்ம பெசரும் போது அதில் உள்ள கசப்பு தன்மை அப்படிங்கிறது அந்த தண்ணி மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆகும். அது வர்றதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ பாவக்காவை ரொம்ப உடைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து இந்த மிதி பாவக்காய் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரையும் ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக வெட்டிருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து அதை போட்டு அழுத்தணும். ரொம்ப அழுத்தினீங்கன்னா உடஞ்சிரும். இப்போது நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். ஊறின பிறகு காட்டுறேன். இப்போது நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பேன் வச்சாச்சு. இந்த பேனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். ஸோ இந்த ஆயில் எதுக்கு அப்படின்னா இந்த நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பு போட போகிறோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆயில் வேணும். இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும், காட்டுறேன். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான பிறகு நாம் வந்து என்ன பண்ணணும், எடுத்து வச்ச கடுகை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த கடுகை ஆட் பண்ண பிறகு கடுகு நல்லா பொரியட்டும். இந்த பொரியிற நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பை ஆட் பண்ண பிறகு கருவேப்பிலை. ஸோ இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா வந்து இந்த நம்ம தாளிப்பு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக செவக்கணும். ஸோ செவக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை பாருங்கள், நம்ம பண்ணி வச்ச பாவக்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த நேரம் வந்து கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்போட தீயை வந்து மிதமாக வச்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து நாம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்ப ஃபயர் ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னா கருகும். அதே சமயம் நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது வேறு மாதிரி டேஸ்ட்டாக ஆகிடும். அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நேரம் வந்து அடுப்போட தீயை மிதமாக வச்சுக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கணும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி தெளிக்கிறேன். சும்மா இந்த மாதிரி கைப்பிடி அளவுக்கு தான், அதாவது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தெளிச்சிக்கங்க. இதை தெளிச்சிட்டு நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்னா இந்த பாவக்காயில் உள்ள உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாமும் இந்த தண்ணியோடு சேர்ந்து ஆட் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும், காட்டுறேன். இந்த பாவக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மிதமான தீ வச்சு நல்லா வந்து பெரட்டி விட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அதாவது வந்து பாவக்காய் கொஞ்சம் வதங்கிறதோடு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். இது வந்து மிதியடி பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வறுத்துருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நான் வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு மறுபடியும் மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து வேகட்டும், காட்டுறேன். இப்போது பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாவக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயத்தூள் முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாசனை அப்படிங்கிறது போயிடும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணணும். ஸோ இந்த பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நாம் கொஞ்சம் நல்லா வந்து இதை வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதில் வந்து தேங்காய் போடுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து நல்லா வந்து இந்த பாவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய், இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாவக்காயில் நான் என்ன பண்ணுறேன், தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு பொரியலுக்கு தேங்காவை ஆட் பண்ணுறது கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெள்ளை கலரும் அந்த பொரியலில் போட்ட காரமும் அப்படிங்கிறதும் பார்க்கவே நமக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து கடைசி நேரத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து டிஸ்பிளே காட்டுறேன். இப்போது இந்த பாவக்காய் பொரியல் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? பார்க்கவே நமக்கு வந்து ஒரு அழகாக இருக்கிற மாதிரி. மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து